வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் செல்லம்மாள். நான் எங்கள் ஊரில் இன்றைக்கி பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் இந்த 2026 வருகின்ற தேர்தல் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க, யார் தோற்றுருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக சொல்கிறதா இல்லை ஒரு விளையாட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். அதில் யார் முன்னணியில் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் டிவிகேவுக்கு போடுறேங்கிறாங்க, எத்தனை பேர் அதிமுகவுக்கு, எத்தனை பேர் திமுகவுக்கு, எத்தனை பேருக்கு சீமானுக்கு போடுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொடுங்க, அப்புறம் நாளைக்கு பேசிக்குவோம். சரி, இன்னைக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு 1000 ரூபா இருந்தால் போதும், இல்லை 500 இருந்தால் போதும். சரி, நாளைக்கு பேசிக்குவோம். உங்களெல்லாம் டாஸ்மார்க்கே இழுத்து மூடுறாங்கிறாங்களே, என்ன பண்ணுவீங்க? முன்ன இடிச்சு நிறைவேற்றி அத்தான் பரவாயில்ல, அந்த பேர் இவருக்கோசரமே முன்ன அதை செய்யணும். நானும் அந்த ரெட்டலை தான் மாற்றிலாம் நான் போட முடியாது, ரத்தத்திலே ஊறி போச்சு. அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறது? தண்ணி அடிக்கவங்களுக்குலாம் இடம் இருக்கவும் தானே அதையே பேசுகிறீங்க. அதை இடிச்சு நேரிட்டா ஸ்டாலின் தான் ஒயின் ஷாப் போட்டு அவனே கம்பெனி வச்சுக்கிட்டு காசை வசூல் பண்ணிட்டு இருக்கான். செல்லாத ஓட்டா போயிருச்சா? சரி போ. எப்போ சொல்லி வந்தா நீ சொல்லையா? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன்? நான் எடப்பாடி கட்சிக்கு ஓட்டு போடுவேன். இங்க பாரு இந்த மூஞ்சி தான் இப்ப எடப்பாடி கட்சிக்கு ஓட்டு போடுவேன். இந்த மூஞ்சி தெரியல நல்லா உன் கட்சி ஜெயிக்குமா? என் கட்சி கண்டிப்பா ஜெயிக்கும். சரி, ஜெயிக்கலன்னா பந்தயம் எவ்வளவு கட்டிக்கலாம்? எனக்கு 2000 பணம் கொடுங்க. போதுமா? நான் 4000 பணம் தரேன். உன் கட்சி ஜெயிக்குமா? என் கட்சி ஜெயிக்கும். நல்லா கட்டு மூஞ்சா பாக்கல. நீ எதுக்கே போடுற? சொல்லியா? நீ எதுக்கு போடுற? நீ எதுக்கே போடுற? ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிற, இப்ப எதுக்கு போடுற? நீங்கெல்லாம் ஐயா ஏன் மாற்றி மாற்றிலாம் போட முடியாதா? அதுக்கு ஒன்றுக்கே தான் போட்டுட்ருக்கணும். ரெட்டலைன்னு அதான் நான் சொல்லல. அந்த சில பேரெல்லாம் அந்த சின்னத்தோட ஊறி போயிருக்கிறாங்க, அவங்களெலாம் திருத்தவே முடியாது. ஆமாம், இது ரெட்டலையா? ஐயாப்பா கண்ணு தெரியலனா கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு விஜய் ஒருத்தன் நிற்கிறான்னு சொல்கிறல்ல, சொல்லு. அவன் 5000 ரூபா பணம் கொடுத்தாலும் நான் போடவே மாட்டேன். ஏன்? என்ன உனக்கு அவ்வளோ துரோகம்? இல்லை இல்லை இல்லை, நீ போட மாட்டேன். ஏன்? என்ன காரணம்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, இது சொல்லக்கூடாது. நான் போடுவேன். என்னது? எதுக்கு? நான் ரெட்டலை சின்னத்தப்ப போடுவேன். பாத்தியா என்ன சொல்லுண்ணா. அப்பாவை கூட்டிட்டு வந்துருச்சு. அவங்க எதுக்கு வராங்க? சம்பாதிக்கிறதுக்கு தான் வராங்க. இதுல எல்லாம் சம்பாதிச்சு சலிச்சு போச்சு. அரசியலுக்கு எதுக்கு வரான்? அவெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கிறாங்க. கண்டிப்பா வருவாங்க. எப்பயுமே நீ ரெட்டலைக்கு தான் போடுவியா? ஏன் போடுற? அது சொல்லு, ஏன் போடுற? வீடியோ எடுக்க சொல்லு. அவங்க என்ன பண்றாங்க சொல்லு. ஆனாலும் நான் அந்த ரெட்டலை இருக்குது, அதனால நான் போடுவேன். நீங்க ஏன் விஜய்க்கு போடுறீங்க? அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி இனிமே வரட்டும் அப்படிங்கறதுக்காக தான். தோத்துட்டா நாம பார்த்து ஓட்டு போட்டாதான் ஜெயிப்பாங்க. எல்லாமே வாங்கிக்கிங்க. இப்ப விஜய் கூட சொல்றது என்ன, இந்த கட்சியோ அந்த கட்சியோ யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, ஆனா ஓட்டு மட்டும் இதுக்கு போடுங்க. அப்படிதான் சொல்றான். காசு கொடுத்தாலும் வாங்கி, எதை கொடுத்தாலும் சொல்லாத, நான் உனக்கு போட மாட்டேன்னா சொல்லாத. அப்படிங்க நானே ரெட்டலை கட்சி தான், நான் விஜய்க்கு போடுறேன். நீ யாரும் வீட்டுல விஜய் நீங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்க? சொல்ல மாட்டோங்க. ஐயா புடிச்சிட்டு போயிருவாங்களா? இல்ல புடிச்சிட்டு போயிருவாங்களா? என் மனசுல எனக்கு பிடிச்சிக்கணும், நான் தான் போடுவேன். உனக்கு பிடிச்சிக்கும், நீ போடுவ. நீ எங்க போடுற என்ன பண்ண ஒன்னையும் கேட்க நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். பயமா இருக்குதா? பயத்துக்கு இல்ல, ஏன் அதை போய் கேட்பேன். திமுக ஆட்சி தான் இப்படி பயப்படும். நாம எல்லாருமே அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா அப்படிதான் ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அங்க என்ன தோணுதோ அதான் போட முடியும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்க என்ன தோணுது
போற இடத்துல அங்க என்ன இருந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கேயே நம்ம ஒரு முடிவோட போகணும். அங்க போனது அது எல்லாம் நிறைய பார்த்தா இதுக்கு போறது அதுக்கு போறது அதுக்கு போறது அப்படி வந்துரும்ல. எது அங்க போறது எங்க இருக்கு? எதையா ஒண்ணு டப்புன்னு நம்பிட்டு வரதா? அங்க இருக்கிறது என்ன இருக்கு? அங்க போனதுமே அந்த மூஞ்சி பளிச்சுன்னு வருமா? இருக்கும். நம்மளுக்கு மனசு வந்துடும். அப்பனா எது சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? பயமா இருக்கா? இல்ல ஜெயிச்ச கட்சி சொல்ல மாட்டோம். ஜெயிச்சிட்டாலும் சொல்ல மாட்டோம். இப்ப நீங்க என்னதுக்கு போடுவீங்க? எதுக்கா போறோம் அத சொல்ல மாட்டோம். அப்படியே பயப்படுறீங்க? பயப்படல. அத சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, ரகசியம். ஆமா, எல்லாம் உன்கிட்ட காசு வாங்கணும்னா உனக்கு ஒரு குத்து. அந்த சினிமால சொல்றோம்ல, உன்கிட்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து. எல்லாத்துக்கும் ஊத்திட்டு வந்தாச்சு. எல்லாரும் பார்த்தல அது ஓம் பருப்பு. நான் என்ன பண்ணுவேன்னு நல்லா சொல்லுங்க இன்னொரு தரம். எப்போதுமே நீங்க இப்பதானே ரெட்டை கட்சி ஆரம்பத்துல ரெட்டை கட்சி தானே? இல்ல கண்ணு, நான் ஒரு தரம் சீமானுக்கு போட்டேன், அது தோந்து போச்சு. விஜய்க்கு போடுறீங்க. இப்ப ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமா, அப்புறம் ஒரு தரம் நான் என்ன 3 தரம் தான் போட்டிருக்கேன். ஒரு தரம் வந்து திமுகவுக்கு போட்டேன் ஃபர்ஸ்ட் போடும்போது, அப்புறம் மறுபடியும் போடும்போது ரெட்டலைக்கு போட்டேன். அப்புறம் இவங்களுக்கே போடக்கூடாது, அதை நினைச்சிட்டு போட்டுறதா? சரி இவங்களுக்கு போட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு போட்டு பார்க்கலாம்னு போடுறது. அப்புறம் கடைசியா சரி இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சீமானுக்கு ஒரு தரம் போட்டேன். சீமானு சுத்தமா டெபாசிட் கூட இல்லை. நீங்களாம் எதுக்கு என்ன போடுறீங்க சொல்லுங்க? டிவிக்கு. ஓகே, வெரி குட், பரவாயில்லையா? நீ அதுக்கு தானே கண்ணு? உனக்கு ஓட்டு இருக்குதா கண்ணு? உனக்கு இல்லை? பரவாயில்ல. அதுதான் சொல்கிறேன், நாம் எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணாதான். இப்போ அவன் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வர போகிறாப்புல? நம்மள எல்லாத்துக்கும் நான் கொடுத்தா என்ன? இவங்க 2 பேரும் நீ கொள்ளையடி நான் கொள்ளையடி, எனக்கு விட்டு கொடு உனக்கு விட்டு கொடு. மாவன் பேரன் அதனாலதான் அதேதான் வரவே வராது. நாம சாவ வேண்டியதான் இப்படியா? அவங்க செய்யறாங்க வரட்டும். அதுக்கு தான் நீ என்ன பண்ற? நீ யாருக்கு போடுற சொல்லு? சொல்லணும். நீ சொல்லு, நீ யாருக்கு போடுவ? இத நீங்க பாரு, நாளா சொல்றேன், நாளா டிவி கேக்கு தான் போடுவேன். நான் டிவி கேக்கு தான் போடுவேன். ஓகேவா? நீ எதுக்கு போடுவ சொல்லு? சொல்ல முடியாது. ஏன் பயமா இருக்குதா? திமுக ஆட்சி பயப்படத்தான் செய்யும். இப்ப அதிமுகவுக்கும் இதுக்கும் பேச்சே கிடையாது. அது பேச்சே வெளியே வரல. ஆனா திமுகவும் விஜயும் தான் வெளியே வருது. அப்ப ஏன் பயப்படுறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா? இந்த இடத்துல நாங்க 1 2 3 4 5 6 பேர் இருக்கோம். நீ மட்டும்தான் இருக்கிறீங்க. அதானே, நீ யாருக்கு போடுற சொல்லு? இதாரு சீலை வாங்கி கட்டிக்கிட்டியா? அதனால இதுக்கு தான் போடுவியா? இதுக்கு தான் போடுவியா? அட ரெண்டுமே உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் தான் சொல்கிறேன், எல்லாமே வாங்கிக்கிங்க. ஆனால் வந்து போடுறது மட்டும் அதுக்கு போட்டுருங்க, சைலண்டாக போடுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கிங்க. சரி, டிவிக்கு என்ன அதுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சரி நீ சொல்லுங்கண்ணே. விசில் சின்னம். அவன் சின்னம் தெரியாத நாம வாங்கலாம் டிவிக்கேன்ட்டு போனான். அப்புறம் அங்கே போய் டிவிக்கு ஒன்றையும் காணுமே. விசில் சின்னம் தான். காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ. நீ விஜய்க்கு போட்டுருமா, நீ ரெட்டலைக்கு போடாதம்மா. இதுக்குமே காசு மாட்டாங்க. இந்த அதிமுகவும் திமுக மட்டும் தான் காசு தருவாங்க. மத்ததுக்குள்ள எதுக்கு காசு இல்ல? ஏன்னா அவங்க தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அசோக்கு அம்மா அண்ணா திமுக காசு கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்கன்னு சொல்றேன். நீ கட்சிக்கு போயிட்டு இந்த மாநாடு நம்ம போனோம்ல, நீ வாங்கி வச்சு நீ வந்து ரெட்டலைக்கு போடாத, விஜய்க்கு போடு அப்படின்னு அவங்க 2 பேத்தையும் கேட்டுவா. அண்ணா நீங்களாம் எதுக்கு போடுவீங்கன்னு எத்தனை போய் கேட்டுவா. அவனு போய் சும்மா தான் கேள. அண்ணா நீங்க ஓட்டு யாருக்குண்ணா போடுவீங்க? டிவிக்கேவா? அண்ணா நீங்கண்ணா? சரி ஓகேவா? இந்த அக்கா மட்டும் சொல்ல மாட்டேன். அதானே,
நீங்க மட்டும் எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல உங்களுக்கு பயம். இல்ல உங்களுக்கு பயம். நீங்க அதுங்க எங்களை கேக்குறீங்களா? உங்க அம்மா எங்க அம்மா சொன்னுச்சு நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு. இந்த பேர் அதுக்கு போடக்கூடாது. விஜய் வரவே மாட்டேன், விஜய் போடாதீங்க. அவன் அப்படி சொன்னாதான் அவன் தான் வரணும். எங்க அண்ணன் எதோ வரலங்குதோ அதான் வரும். ஆமா. உங்க அண்ணன் என்ன நான் நீ என்ன நீ கட்டுறிக்கிற சீலைக்கு தான் போடுவியா? சொல்லு. ஆமா அதான் பத்தியா அவர் என்ன சொல்றாரு? அதிமுக வந்தாதான்